ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சைனஸ் தொந்தரவு இருக்கு. சாதாரணமா ஒரு ஏசியில படுத்தாலுமே வரும். சில பேருக்கு பச்சை தண்ணி குடிக்கும் போதும் வரும். சில பேருக்கு தலை குளிச்சாலும் சைனஸ் தொந்தரவு வரும். இந்த சைனஸ் தொந்தரவு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இயற்கையாவே தலையில இருந்து மூக்கு இதுக்கெல்லாம் ஒரு துவாரம் இருக்குது. அந்த துவாரத்துல வந்து சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷனோ இன்ஃப்ளமேஷனோ ஆகும்பொழுது அந்த இடத்துல சைனஸ், அதாவது மூக்குக்கு 2 பக்கமும், தலைக்கு அது புருவத்துக்கு மேல்புற 2 பக்கமும் வலி வர்றது இயற்கை. அந்த மாதிரி நீர் கோர்த்து இருக்கும் பொழுது ஃபீவர் வர்றதும் இயற்கை. அவங்களுக்கு கீழே குனிஞ்சா தலைவலி இருக்கும், அதே மாதிரி மூக்கடப்பு இருக்கும், இரவுல படுத்த உடனே மூக்கடப்பு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எளிமையான மருந்தை அம்மா சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, ஃப்ரிட்ஜில் வச்ச எந்த ஒரு பொருளையும் நம்ம சாப்பிடக்கூடாது. 15 நாளைக்கு ஒரு தடவை தலை குளிச்சா நல்லது போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அடிக்கடி தலை குளிச்சா அந்த சைனஸ் தொந்தரவானது அதிகப்பட்டு மூக்கடுப்பு, மூக்குல தண்ணி கொட்டுறது, அந்த மாதிரி வலி, வீக்கம், ஃபீவர் வரும். ஸோ 15 நாளைக்கு ஒரு தடவை தலை குளிச்சா போதுமானது. சுக்கு, மிளகு, திப்பிலி இதை 3த்தையும் நல்லா ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து அதை பவுடர் பண்ணி இதை ஒரு சிட்டிகை வெந்நீர்ல கலந்து குடிக்கணும். இது தவிர எப்பவாவது தலை குளிச்ச பிறகோ இல்ல எப்பயாவது தலைவலி வந்தா கோதுமை தவிட வாங்கி வறுத்து மூட்டை கட்டி வச்சுட்டு நல்லா சூடு பண்ணி அந்த சைனஸ் இருக்கக்கூடிய முகத்தோட 2 பக்கத்துலயும் தலையிலையும் நம்ம அடிக்கடி ஒத்தனம் கொடுத்துட்டே வந்தோம்னா அந்த சைனஸ் கேவிட்டியில இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன், வீக்கம், வலி, அதோட இன்ஃபெக்ஷனும் கம்மியாகும். இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா இந்த சைனஸ் தொந்தரவு எளிதில் நீங்கும். நன்றி. ஓம் சக்தி.